ஹாய் காய்ஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக காட்ட போகிறேன் அதில். காட்ட போகிறேங்கிறதுனால நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன இருக்கிறத நான் இப்போதைக்கு காட்டுறேன். இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். இது வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தான் இருக்குது. இதை வந்து நான் ஜெர்மன் ரெட் கப்பீஸ் இதில் வளர்த்துட்ருக்கேன். இதில் ஒரு 25 கப்பி குட்டீஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா நம்மகிட்டே குட்டி போட்டது. பேரண்ட் ஸ்டாக் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 2 ஜோடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் 2 பேரண்ட்டுமே காலி ஆகிட்டு, ஆனால் போட்ட குட்டிகள் மட்டும் கிடக்கு. ஒரு 25 குட்டியில் இருக்கும். இதில் தான் ஆப்பிள் ஸ்னெயில் வந்து ப்ரீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தால, அதில் உள்ள ஆப்பிள் ஸ்னெயில் ஃபுல்லாக குட்டி வர ஆரம்பிச்சிட்டு, குட்டி மீன் அந்த ப்ரைஸ் வர ஆரம்பிச்சிட்டு நான் இருக்குல்ல, இது அந்த ரொம்ப பொடிசாக தான் இருக்குது. இதுதான் அவ்வளோ பெருசாக வளருங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த குட்டீஸ்லாம் பார்க்கேன். இதில் மொத்தம் 3 கூடு வச்சுருந்துச்சி. அதில் வந்து நிறையா ப்ரைஸ் நிறைய வெளியே வந்துட்டு, அது போக மேலே மாடியில் ஒரு இதுவும் லைட்டாக ப்ரீட் ஆகிருக்கு. அதுலேயும் ஒரு எக் வச்சுருக்கு. இந்த 2 அதுக்கப்புறம் அது போக கீழே ஒரு எக் வச்சுருக்கு. அதுலேருந்து தான் எக்லேருந்து அப்படியே குட்டீஸ்லாம் வந்து நேராக அப்படியே உள்ளே விழுந்து டப் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு, நான் நிறைய அந்த பிளாக் கலர் கிட்ட ஒயிட் கலரில் லைட் லைட்டாக சின்ன சின்னதாக தெரியுதுல்ல, இதெல்லாம் தெரியுதா? இது எல்லாமே குட்டி ஸ்னெயில்ஸ் தான் எல்லாமே. பார்ப்போம் எவ்வளோ நாளில் பெருசாகுதுன்னு சொல்லி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். ஆனால் இந்த ஸ்னெயில்ஸ்லாம் இது எக்கோசிஸ்டமுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன். இருந்தாலும் நான் சும்மா அதாவது அதிகமாக ஃபுட் போட்டால் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஸ்னெயில்ஸ்லாம் வளர்த்துட்ருக்கேன். அது ப்ரீட் ஆகிருக்கு. நம்மகிட்ட வளர்க்குறது ஒன்று ப்ரீட் ஆகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு மேலே நான் பெருக விட மாட்டேன். இது வந்து மாடியில் உள்ளது. இதில் இந்த டப் செட்டப்பில் நான் ஒரு பேர் வந்து அல்பினம் ரெட் கொய் கப்பி வாங்கியிருந்தேன். அது வந்து குட்டி மொத்தம் 3 குட்டி போட்டுருந்துச்சி. அதில் ஒரு குட்டி வந்து சின்னதாக செத்துட்டு, இதில் இப்போ ஒரு 2 குட்டீஸ் இருக்குது. அந்த 2 குட்டி தான் நான் இந்த டப்புக்கு மேலே தெரியுது. 2 பேரண்ட் வந்து கீழே இருக்குது, சைடில் இருக்குது. அது இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ள வர முடியாது. அதுக்காக ப்ரீடிங் செட்டப்புக்காக அப்படி வச்சுருக்கேன். ஆனால் அது இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. இருந்தாலும் சரி சீக்கிரமாக குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைடில் லைட்டாக நான் தெரியுதுல காய்ஸ், அதான் அதோட பேரண்ட்டு. ஒரு மேலு ஒரு ஃபீமேல் 2 தான் இருக்குது. இதுதான் அந்த டப்போட ஃபுல் செட்டப்பு. இது நம்ம ரீசெண்டாக வாங்கியிருந்த வாட்டர் ஹெட்டர் அந்த பிளான் இருக்குது. அது ஒரே ஒரு பிளான் தான் இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்கு. 2 குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் பெருசாக ஆகலை. வேறு எதுவும் மாற்றமா என்னமோ எனக்கு ஒன்றும் தெரில. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வளருதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இதில் ஒரு 2 குட்டீஸ் இருக்குது. அது என்னென்னா பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர் அதில் உள்ள குட்டீஸும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரீசெண்டாக பிளாக் ஷீப் 3 கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கப்பியில் வந்து ஒரு 3 பிளாக் ஷீப் கிடக்குன்னு சொல்லிட்டு உடைக்கில் ரிமூவ் பண்ணி போட்டிருந்தான்ல, அந்த இதுவும் பக்கத்தில் இது 2 குட்டீஸ் கிடக்கு. இந்த 2 குட்டீஸை வந்து தனியாக பிடிச்சி போட்டிருக்கேன். இது வந்து பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயரில் உள்ள கப்பீஸ். இந்த 2ம் பக்கத்தில் இருந்த டப்பில் தான் அந்த 3 பிளாக் ஷீப் கிடக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி போட்டிருந்தது. அது வந்து மிக்சர் கப்பியாக அதை மாற்றணும். மிக்சர் கப்பி வெரைட்டியில் அதை தூக்கி போடணும் நாக்கில். இந்த 3 தான். இது கீழே வந்து நிறைய ஆல்கே ஃபார்ம் ஆனதுனால அந்த வீடியோலாம் தெளிவாக தெரில. இதான் அந்த பிளாக் டைகர் கப்பீஸ். இதில் தான் நம்மகிட்ட பேரண்ட் ஸ்டாக் எல்லாமே இது வரைக்கும் அப்படியே இருக்குது. மற்றபடி நம்ம வெளியேருந்து வாங்கினதில் ஃபுல்லாக பேரண்ட் நிறைய செத்துட்டு, இதில் 1 மட்டும் தான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 கப்பீஸ் கிட்ட இருக்கும். இந்த ரெட் கலர் டப்பில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு விசிபிளாக தெரியுது. அந்த பிளாக் கலர் இதில் அந்த நிறைய குட்டீஸ் இருக்குது. ஆனால் அது இதில் விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. நான் 1 2 வர்றது தெரியுதா? அந்தளவுக்கான விசிபிளாக தெரில. கூடிய சீக்கிரத்தில் அந்த டப் செட்டப்பை மாற்றணும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கி இதை டப் செட்டப்லேருந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்புக்கு மாற்றணும். பிளான் வந்து அந்த 3 விதமான பிளான் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். வாட்டர் லெச்சர், போக பாக்ஸ்டைல், அதுக்கப்புறம் வாட்டர் பாப்பி பிளான் சொல்லி ஒரு பிளான் இருக்குது, அதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் டக்வீடு 4 வெரைட்டி கிடக்கு. இது வந்து பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர். இது மெயிலு ஃபீமேல் உள்ளதாக இருக்குது. அது நல்லா லோடாகி போயிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் குட்டி போடணும்னு நினைக்கிறேன்.
இதில் உள்ள 2 குட்டி தான் நம்ம தனியாக எடுத்து அதில் போட்டிருந்தோம். இதில் மொத்தம் நம்ம 2 பேரண்ட் ஸ்டாக் வாங்கியிருந்தோம். அதில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் செத்து போச்சு. இப்போ ஒரு ஜோடி மட்டும் தான் இருக்குது இதில். ஸ்னெயில் வந்து எல்லா டப்லையுமே நான் ஒவ்வொன்று போட்டிருப்பேன். ஏன்னா ஃபுட்டு வந்து நான் மட்டும் போடுறது கிடையாது. என் ஒய்ஃபு எல்லாருமே போடுவாங்க. அவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஸ்னெயில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரையுமே ஒவ்வொரு ஸ்னெயில்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நான் வளர்க்குற ஃப்ளவரான். ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 1 மந்த் ஆகுது. வாங்கும்போது ஒரு சின்ன ஃப்ரைடாக தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஃப்ரைஸ்லேருந்தே வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ஃப்ரைடே வாங்கினேன். வாங்கின புதுசில் ஒரு பெல்லட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். மொத்தம் ஒரு டைமில் அப்போ 3 to 4 பெல்லட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். போட்டுட்டு இருந்தேன் ஒரு நேரத்துக்கு. ஒரு 3 நேரம் ஃபீட் பண்ணேன். ஒரு 1 மந்த்தில் இவ்வளோ பெருசாக ஆகிட்டு. இப்போ ஒரு 8 to 10 பெல்லட் வரைக்கும் சாப்பிடும். ஆனால் இதுக்கு நான் வேறு எதுவும் கொடுக்கல. ஃபுல்லி பெல்லட் மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். என்ன பெல்லட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பெல்லட் மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ தான் நம்மகிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ். இது போக ஒரு ஜோடி பீட்டா இருக்குது. பீட்டானா ஃபுல் மூன் ரெட்டில் ஒன்று இருக்குது, ஃபுல் ரெட்டில். அது போக மல்டி கேலக்ஸியில் ஒரு ஃபீமேல் இருக்குது. என்ன இருக்குல்ல, இந்த ஃபுட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.